பெரிய தம்பி உண்மையிலே பாட போறியா? கவிதை சொல்லிட்டாளே வேற வழி. ஆமா நீ அதான் நீ பாடுறன்னு சொல்லிட்டிய. உன் பாட்டை கேட்டு அவஸ்தைப்பட்டு என்ன லவ் பண்ண போறான். இதானே வேண்டாங்கிறது. உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளுக்கு சொல்லிக் கொடு. 2 பேரும் கத்துக்கிட்டு போடுவான். கத்துக்கிட்டு லவ் பண்ண போறியா? கஷ்டம். சரி, அந்த சொட்டைங்கிட்ட ஹார்மோனி பட்டிய திருடிட்டு வா. ஐயோ, அன்னைக்கு தெரியாதனமா கல்யாண மண்டபத்துல தண்ணி அடிச்சுட்டு மொத்தல பாடிட்டேன். தண்ணி அடிச்சுட்டு பாடினா கவிதாக்கு நம்மள பிடிக்காது, தண்ணி அடிக்காம பாடினா நம்ம பாட்டை பிடிக்காது. எம்பாட்ட கேட்டா போதும் போதும் போதும், காதல் கொடி தந்தால் ஏறும் ஏறும் ஏறும். எம்பாட்ட கேட்டா போதும் போதும் போதும், காதல் கொடி தந்தால் ஏறும் ஏறும் ஏறும். மானே தேனே மானே தேனே மாப்பிள்ளை நாங்காலே. ஐயம்பாட்ட கேட்டா போதும் போதும் போதும், காதல் கொடி தந்தால் ஏறும் ஏறும் ஏறும். காதலில் தானே சிறு இதயம் அடிக்கடி துடிக்கிறது துடிக்கிறது. கழுதைய போல அவன் நினப்பு மனசில உதக்கிறது உதக்கிறது. காதலில் தானே சிறு இதயம் அடிக்கடி துடிக்கிறது. கழுதைய போல அவன் நினப்பு மனசில உதக்கிறது. பார்த்து பார்த்து ஏக்கம் அழகீந்து போச்சு தூக்கம். ஐயோ பாவம், ஆசை என்ன காக்கும் அது ஆடு ஒன்ன கேட்கும். கண்ணி பொண்ணை எண்ணி எண்ணி கண்ணு மூட முடியல. காதலத்தான் சொல்ல வந்த கால நெஞ்சு சரியில்லை. காலை கேக்குது பூவாரம், காதலம் பாடுறேன் தேவாரம். மனசு கெடுக்குது மல்லிய பூவாரம். எம்பாட்ட கேட்டா போதும் போதும் போதும், காதல் குடி தந்தால் ஏறும் 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 ஏறும். மானே ஏனே மானே தேனே மாப்பிள்ளை நான் தானே. ராகத்தை கேட்டா மயங்காத நாயகி எவளும் இல்ல எவளும் இல்ல. ராத்திரி நேரம் முடிக்காத காதல எவனும் இல்ல எவனும் இல்ல. ராகத்தை கேட்டா மயங்காத நாயகி எவளும் இல்ல. ராத்திரி நேரம் முடிக்காத காதல எவனும் இல்ல. ஏறும் காதல் வேகம் இறங்காத மோகம் ராகம். மேல மேல போகும் அடங்காத ஆசமேகம். பள்ளிக்கூட பாடம் ஏதும் எங்க காதில் ஏறலியே. கேட்டு பார்த்த கேள்வி ஞான காதல் பாடம் மாறலியே. மனசையும் கெடுத்தவர் வென்றானே மன்மதன் நேரில் வந்தானே. வயசில வாலிப வேதனை தந்தானே. எம்பாட்டு கேட்டா போதும் போதும் போதையா, காதல் கொடி தந்தால் ஏறது மானே மானே தேனே மாப்பிள்ளை நான் தானே. ஓடாதீங்களா? ஒண்ணும் செய்ய மாட்டேன், சத்தியமா ஒண்ணு செய்ய மாட்டேன். வேண்டாம், துண்ட போட்டு சொன்ன கேளு. அது ஓடுறானுங்க. ஏன் பசங்களை எப்படி துரத்துறீங்க? ஒண்ணு இல்ல தாயமா, புதுசா ஒரு பாட்டு கட்டினேன்.
ஒரு 2 வரி பாடி காட்டலாம்னு ஆரம்பிச்சேன். பறக்குறானுங்க. பாட்டா? என்ன திடீர்னு கச்சேரியில இறங்கிட்டீங்க? அது ஒரு பொண்ணோட மனசு தொடுறதுன்னா பாடுறதுதான் சிறந்த வழின்னு சொன்னாங்க. பாடுன நிலைமை கேவலமா போயிடுச்சு. பாடுங்க. நீ கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னு வச்சுக்க, எனக்கு அதுவே போடு. உட்காந்து பாடுவோமா? பாடுங்க, நான் கேக்குறேன். வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே நமது கதை புது கவிதை. வெள்ளை புறா ஒன்று. என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கின கூலிக்கார பசங்க அத்தனை பேர் முன்னாடி என்ன அடி அடி அடிச்சுட்டாங்க. என்னால அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியும். பிடிச்சு போறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கே சொல்லிருந்தீங்கன்னா சாட்சி போடுறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். சம்பவம் நடந்து 1 வாரம் ஆச்சுல்ல. ஏங்க உங்க மேலப்பட்ட காயம் கூட ஆறி போச்சுல்ல? உள்ள வலிக்குதையா? உள்வலிய பத்தி சட்டத்துக்கு கவலையே இல்லைங்க. மேல காயம் இருக்குதா? ஒக்கையடியில அடிச்சானுங்க. நல்ல யோசிச்சு பார்த்து அவங்க 2 பேர்த்தையும் குறுக்கு வழியில உள்ள தள்ள முடியுமான்னு பாரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பணம் தரேன். போதும் போதும் காதல் கொடி தன்னால் ஏறும் 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 மானே. கவிதா, கொஞ்சம் இருங்க மாமா. அங்க நீங்க வாட்ச் செஞ்சீங்க. இங்கிலீஷ்ல ஸ்ரீ முருக் சுத்திங். மாமா, இந்த பலகாரத்தெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு பூ பறிக்கிற நோம்பி. பலகாரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் ஆத்தங்கர பக்கம் உட்கார்ந்து சாப்பிடணும். ஐயே, அசிங்கமா இருக்குமே. இங்கே சாப்பிட வேண்டியதானே? அசிங்கமா தான் இருக்கும். இங்கேயே சாப்பிடலாம், சுட சுட. என்ன பண்றாரு? அன்னைக்கு ஒரு நாளாவது தின்னு ஓட்டு கைகள் போனவனுதான் ஆத்து பக்கத்தால போய் உட்கார்ந்துக்கிறோம். போடா வேதாளம். ஏனாத்த சும்மா சின்ன தம்பி போட்டு திட்டுற? அட ஒன்னதாண்டா. வேதாளம்னா கோஷ்ட் தானே. வாய மூடுறா. சின்ன தம்பி, என்ன பத்தி? பூ பறிக்கிற நோம்பன்னைக்கு அத்தை மகன் மாமன் மகன் எல்லாம் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் பலகாரம் திங்கிறது வழக்கம். அத்தை மகளுக்கு ஆசைப்பட்டு மாமன் மகன் கிட்ட பூ கேட்பாளுங்க. அவனுங்களும் பூவை கொண்டாந்து அவளுக்கு தலையில வைப்பானுங்க. பூவை வச்சுட்டாலும் அவ்வளவு ஏண்டா, அந்த ஆத்தங்கரையில தான் உங்க அப்புச்சியை நான் பார்த்தேன். அப்ப நான் அம்புட்ட அழகா இருப்பேன். ஏனாத்த போய் தானே. அட சும்மாறா, அவங்க என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவாங்க. நானும் ஆசைப்பட்டு அவங்க கிட்ட ஒரு தாளம் கேட்டேன். அவங்களும் பூ பறிக்கிறதுக்காக பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டாங்க. அப்புறம் பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பாம்பு சுத்தி போச்சு. அன்னைக்கு ராத்திரி பாம்பு பிரியாணியா? அத நான் வறுத்துட்டோம்ல. உட்காரு, நான் கூட்டிட்டு போறேன். அங்க உட்காராத, அழுக்கு. இங்க உட்காரு. என்ன பெருசு? எனக்கு சத்தியமா அவள் உங்க கூட அனுப்புறது ஆசையா இருக்கு. ஆனா இல்ல, காத்து கம்மியா இருக்குப்பா. ரிம்மடிக்குமே. உட்கார வச்சு சைக்கிளோட தூக்கிட்டு போவேண்டா. டேய் பெரிய தம்பி, டேய் சின்ன தம்பி, கையில கறி துண்டு போட்டீங்களாடா? இல்ல இருடா வரேன். கவிதா, அடே இந்த இதையுமா சாப்பிடுவாங்க? இந்தா, நீங்க பலகாரத்தை எடுத்துட்டு சுடுகாட்டு வழியா போவீங்க. அந்த வாசத்தை பிடிச்சிட்டு பேய் பிசாசெல்லாம் கூடவே வரும். அதுக்காகத்தான் இது. போங்க போங்க போங்க. பேய் வர்றது என்ன, கூடவே இருக்கு. ஏன் கொண்டு ஒண்ணு நீயே திட்டிக்க? போங்கடா. அடே நில்லுங்கடா. என்னடா இது, இவ்வளவு பலகாரம் எல்லாம் பண்ணீங்க. இந்த பொண்ணு தலையில ஒரு பூ வாங்கி வைக்க கூடாதாடா? பூ வெற்றியோடு திரும்பி வருகிறேன். அச்சம் மெதுவாடா. ஏக்கா, பூ வேணுங்க. எவ்வளவுக்கு வேணும்? மொத்தமா அத்தனை கொடுத்துருங்க. பூராவுமா? 50 ரூபாய் ஆகும். இந்த 50 ரூபாய்க்கு பூ வாங்குறியே, அவ்வளவு பூ எதுக்கு தம்பி? அத்தை பிள்ளைக்கு. அத்தை பிள்ளைக்கா? என்னடா பெரிய தம்பி, கூட நிறைய பூ வாங்கி வந்திருக்க? ஆமா, 50 ரூபாய் செலவு பண்ணி பூ வாங்கிட்டு வந்தேன். என்ன பிரயோஜனம்? கவிதா பாட்டுக்கு சின்ன தம்பி கூட போயிட்டே இருக்கு. அடே, ஒரு மாம்பழத்துக்கு போட்டா பட்டு வந்துச்சு. முருகர் என்ன பண்ணாரு? மயில் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இந்த உலகத்தையே சுத்தி வந்துட்டாரு. நீ என்ன பண்ணல? சைக்கிள்ல உட்கார்ந்துட்டு ஊரையே சுத்தி வந்துட்ட.
அவ என்ன பண்ணா, அப்ப ஆத்தாள பிள்ளையார் சுத்தி வந்த மாதிரி பழக்கடை பக்கம் போனா, பூவை எடுத்தான்டா, அவ தலையில வச்சுட்டான், போயிட்டு இருந்துட்டான். அந்த குண்டு பிள்ளையார் பூ வச்சா இவளுக்கு அறிய வேண்டாம். நான் ஒருத்த வர வரைக்கும் இங்கே இருந்திருக்கலாம்ல. கவிதா சொன்னாடா, அந்த போகத்து போய் எங்காவது போயிருப்பான், வரதுக்கு நேரமாக நீ போடுன்னு நான் தான் அனுப்பிச்சேன். உன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாத்தா. அவன் நீ அட்டு பிடிச்ச வேடா, விளங்காத வேடா, உனக்கு ஒண்ணு நடக்கவும் நடக்காது, ஒண்ணு வரவும் வராது. போடா விளங்காத பயல. பூ கொண்டாந்துட்டான். பூ. தாயமா, ஆமா பூ பொறிக்கிற நோம்பிக்கு ஊரே கிளம்பி ஆத்துக்கு போயிருக்கு. நீ போகலையா? என் தலையில இருக்கிற பூவை அவன் பறிச்சுட்டான். நான் எப்படி போக முடியும்? யாரா அது? என்னடா பெரிய தம்பி, எங்க வந்த? வேலை போயிருச்சு. ஒரு 100 ரூபாய் கடன் கொடுத்தா வசதியா இருக்கும். பெரிய தம்பி, கடனை வாங்கினா காசை திருப்பி கொடுக்கணும். அது உனக்கும் தெரியாது, சின்ன தம்பிக்கும் தெரியாது. உங்க பரம்பரைக்கே அப்படி ஒரு பழக்கம். நான் ஏன்பா காசை கொடுத்துட்டு அடியும் உதவி வாங்கணும்? அது நான் மட்டுமா அடிக்கிறேன், ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் தான் அடிக்கிறேன். ஆமா, வேலைக்கு போறப்பவே காசு ஒழுக்கமா கொடுக்க மாட்டீங்க. இப்ப வேலை வேற இல்ல, எப்படி கொடுப்ப? அப்படின்னு ஒரு வேலை விட்டு கொடுங்க. கொடுக்கறத பத்தி இல்ல, ஆனா விவகாரமான வேலை. அப்புறம் எப்படி? முதல்ல என்ன வேலைன்னு சொல்லி தொலைங்க சார். ஒண்ணுமில்லப்பா, காட்டுல போய் மரம் வெட்டுற வேலை. இருக்கிற மண்ட காய்ச்சலுக்கு மனுஷனையே வெட்டல. தேக்கு மரத்தை வெட்டினா 15 ரூபா, சந்திர மரத்தை வெட்டினா 150 ரூபா. ஏ சௌரியம்? சந்தன மரத்தையே வெட்டுவான். அவன் ஒண்ணு விவகாரம் வந்துடாத. வருமானம்னா விவகாரம் இருக்கத்தான் செய்யும். நானும் உன்ன மாதிரி பனியன் கம்பெனி வேலை சென்று இருந்தேன். என் முதலாளி கூட சண்டை போட்டு வந்து இந்த சந்தன மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த தோப்பு துறவு எல்லாம். தோப்புல 1000 தென்னை மரம் இருக்குன்னா 1000 சந்தன மரம் இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்ற? சரி, நான் மரத்தை வெட்டுறேன், ஆனா நீ கூலி ஒழுங்கா வெட்டணும், இல்லாட்டி உன்னத்தை வெட்டுவேன். அட என்னப்பா வந்தோடனே வெட்டு குத்துன்னு சொல்ற? அதுக்கு இல்லையா, எங்க அத்தை பொண்ணு ஒவ்வொரு வாழ்ந்தவ. ஓட்டு வீட்டுல கஷ்டப்படுறத பார்த்தா மனுஷனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. எங்க மாமா சொன்னபடி அவளை பழையபடி வாழ வைக்கணும். அது ஒண்ணுதான் நம்ம குறிக்கோள்.